வணக்கம். பாவ புண்ணியம் பகுதி 17. இப்போ பாவ புண்ணியத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு அப்பா அம்மா குழந்தைங்களுக்கு எப்படிங்க இருக்கணும்? 4 விதமாக தாங்க இருக்கணும். 4 விதம் சொல்கிறேன் பாருங்கள். மாதா, பிதா, குரு, தெய்வம். இந்த 4 தான் குழந்தைங்களுக்கு பெற்றவங்களே இருக்கணும். நிறைய பேர் நினச்சின்னு இருக்கிறாங்க, வெளியே இருக்கிறவங்க தான் இருக்கணும், குரு இருக்கணும், அவங்க இருக்கணும், இவங்க இருக்கணும். இந்த 4ம் பெற்றவங்களுக்கு பசங்க இப்படி தான் இருக்கணும். மாதா, பிதா, குரு, தெய்வம். எப்படிங்க இருக்க முடியும்னு சொல்கிறீங்க? இந்த 4மே எப்படி இருக்க முடியும்னு சொல்கிறீங்க? ஆனால் நீங்கள் பெற்றவங்களுக்கு குழந்தைங்களுக்கு பெற்றவங்க சாகிற வரைக்கும் பெற்றவங்களாகவே தான் இருக்கிறீங்க. அது ஆடு மாடுகளுக்கு சமமானது. ஒரு பெற்றவங்களுக்கு பெற்றவங்களாகவே இருக்கிறது ரொம்ப 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 அவங்களுக்கு கொடுமை பண்ணுற மாதிரி நீங்களே. ஒரு குழந்தை ஒரு பெற்றவங்களுக்கு எத்தனை வயசு வரைக்கும் குழந்தையா இருக்கும்? 5 வயசு வரைக்கும் தான் இருக்கும். 5 வயசு வரைக்கும் தான் பெற்றவங்களுக்கு இது குழந்தையா இருக்கும். அதுக்கப்புறம் அதனுடைய செயல்பாடுகள் தனித்து பிரிஞ்சிடும். அதனுடைய எண்ணங்கள் என்னவோ அதன் பிரகாரம் அதுக்கு நடக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அதனுடைய எண்ணங்கள் பிரியும் போது நீங்கள் அதுக்கு குருவாக மாறணும். குழந்தைங்களுடைய எண்ணங்கள் அதனுடைய எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி தான் நடக்கும். அதுக்கு தான் சொல்கிறோம் இல்லை, நம்ம உதாரணத்துக்கு என்ன சொல்கிறோம்? உன் எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி தான் உனக்கு நடக்கும், எண்ணம் போல் வாழ்க்கை சொல்கிறோமா இல்லையா? அப்போ அந்த எண்ணம் போல் வாழ்க்கை அந்த குழந்தைக்கு எப்போ நடக்க ஆரம்பிக்குன்னா 5 வயசுலேருந்து தொடங்குது. 5 வயசுலேருந்தே தொடங்கிடுது. அப்போது எண்ணம் போல் வாழ்க்கை அந்த குழந்தைக்கு நடக்கும்போது அதுக்கு நம்ம குருவாக இருந்து வழியை கரெக்டாக சொல்லி கொடுக்கணும். வழியும் தொழிலும் அதனுடைய வாழ்க்கை வளர்ச்சியும் இத்தனை சொல்லி கொடுக்குறவங்க தான் குரு. இதை யார் சொல்லுவாங்க? 5 வயசுக்கு மேலே பெற்றவங்க தான் சொல்லணும். 5 வயசு வரைக்கும் தான் நீங்கள் பெற்றவங்களாக இருக்கணும். 5 வயசுக்கு தாண்டது ஒன்று நீங்கள் குருவாக மாறணும். எத்தனை வயசு வரைக்கும்? 45 வயசு வரைக்கும் தொடருங்க. 45 வயசு வரைக்கும் நீங்கள் குருவாக இருக்கணும். மாதா பிதா 5 வயசு வரைக்கும், குரு தெய்வம் 45 வயசு வரைக்கும். அடுத்தது தெய்வ அம்சம் தானாக உங்களுக்கு மாறும். எப்போ மாறும்? 45 வருஷத்துக்கு அப்புறம் அந்த குழந்தையுடைய வயசு 45 வயசு மாறினால் உங்களுக்கு தெய்வம் அம்சம் தானாக வரும். அப்போ அவர் கண்ணுக்கு நீங்கள் தெய்வமாக இருப்பீங்க. அப்போ நீங்கள் தெய்வமாக மாறணும். தெய்வமாக தான் இருக்கணும். நீங்கள் சம்பாதித்து எதுவுமே அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதில்லை. நீங்கள் காமிச்ச வழி நீங்கள் சம்பாதிச்சு வச்ச சொத்தை விட 3 மடங்கு மிச்சமாக அவர்கிட்ட இருக்கும். அப்போது ஒரு குரு ஸ்தானத்தில் நீங்கள் அவ்வளோ வழி காமிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம்தான் உங்களுக்கு நீங்கள் தெய்வ அம்சங்கள் உங்களுக்கு தானாக கிடைக்கும். அதுதான் மாதா பிதா குரு தெய்வம். தெய்வம் கடைசியாக உங்களைத்தான் அவர் வணங்குவார். நீங்கள் சொல்லும் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இருப்பார். உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அனைத்தையும் செய்வார். பெற்றவங்களுடைய கடமையும் செஞ்சிருவார், குருவோட கடமையும் செஞ்சிருவார், தெய்வத்தோடைய அம்சங்களும் செஞ்சிருவார். நீங்கள் மாதா பிதா குரு தெய்வமாக இருந்தால் அவர் இறைவனை தேடி போக வேண்டியதில்லை. நீங்கள் தான் உண்மையான இறைவன். பெற்றவங்களே முதல் கடவுள், கடைசி கடவுள் பெற்றவங்களாகவே இருப்பாங்க. அடுத்த எபிசோடில் பார்ப்போம்.